வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான பயணத்துக்குள்ள போக போறோம். இது வெறும் ஒரு வரலாற்று பாடம் இல்ல. நம்ம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற நவீன இந்தியாவை படிப்படியா ஒவ்வொரு சட்டமா செதுக்கின ஒரு கதை. பிரிட்டிஷார் போட்ட சட்டங்கள் எப்படி நம்ம சுதந்திரத்துக்கான ஒரு ஏணியா மாறிச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க அந்த பயணத்தை தொடங்குவோம். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 86 வருஷம் 1861ல ஆரம்பிச்சு 1947 வரைக்கும் இந்த நீண்ட காலகட்டத்துல பிரிட்டிஷார் கொண்டு வந்த ஒவ்வொரு சட்டமும் நம்ம சுதந்திர போராட்டத்தோட திசையை மாத்தி அமைச்சது. அது ஒரு ஏணி மாதிரி தான். ஆனா அந்த ஏணில ஒவ்வொரு படியிலையும் நிறைய திருப்பங்களும் போராட்டங்களும் இருந்துச்சு. வாங்க அந்த ஏணில என்ன நடந்ததுன்னு விரிவா பார்ப்போம். சரி, நம்மளோட இந்த ஆய்வுல 6 முக்கிய கட்டங்களை இதை பிரிச்சு பார்க்க போறோம். ஒரு புது சகாப்தத்தோட தொடக்கத்துல ஆரம்பிச்சு பிரதிநிதித்துவத்துக்கான கோரிக்கை, அதிகார பரிசோதனைகள், அப்புறம் சுதந்திரம், கடைசியா அந்த சட்டங்களோட தாக்கம்னு இந்த முழு பயணத்தையும் நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். எல்லாம் ஆரம்பிச்சது 1857ல நடந்த சிப்பாய் கழகத்துக்கு அப்புறம்தான். அந்த பெரிய கிளர்ச்சி பிரிட்டிஷார உலுக்கிடுச்சு. இதுக்கப்புறம் இந்தியாவை பழைய மாதிரி ஆட்சி செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. அதனால ரொம்பவே ஜாக்கிரதையா சில சீர்திருத்தங்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இதுதான் நம்ம சுதந்திர ஏணியோட முதல் படி. இதுதான் அந்த முதல் படி. இந்திய கவுன்சில் சட்டம் 1861. இந்திய சரித்திரத்துல இது ஒரு முக்கியமான தருணம். ஏன்னா முதல் முறையா இந்தியர்களை சட்டமேட்டும் சபைக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. இது பேரளவுக்கு தான், அதிகாரம் பெருசா இல்லைனாலும் இந்தியர்கள் ஆட்சி அதிகாரத்துக்குள்ள கால் வைக்கிறதுக்கு இது ஒரு தொடக்க புள்ளியா அமைஞ்சது. இந்த சட்டத்தின்படி அப்போதைய வைஸ்ராய் கானிங் பிரபு 3 இந்தியர்களை சட்டசபைக்கு நாமினேட் பண்ணாரு. பனாரஸ் ராஜா, பாட்டியாலா மகாராஜா, அப்புறம் சர் தினகர் ராவ். இது ஒரு அடையாளம் தான். ஆனா அதே நேரத்துல வைஸ்ராய்க்கு ஒரு சூப்பர் பவரையும் இந்த சட்டம் கொடுத்துச்சு. கவுன்சிலோட அனுமதி இல்லாமலேயே 6 மாசம் வரைக்கும் செல்லுபடியாகும் அவசர சட்டங்களை அவரு கொண்டு வர முடியும். பாத்தீங்களா, ஒரு பக்கம் கதவை திறந்த மாதிரி திறந்துட்டு இன்னொரு பக்கம் அதிகாரத்தை அவங்க கையிலேயே இறுக்கமா வச்சுக்கிட்டாங்க. இந்த சூழல்ல தான் 1885ல இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாகுது. இது ஒரு பெரிய திருப்புமுனை. இப்போ இந்தியர்களோட குரல் இன்னும் ஓங்கி ஒலிக்க ஆரம்பிக்குது. எங்களுக்கு வெறும் பெயருக்கு இடம் கொடுத்தா பத்தாது, உண்மையான பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த அழுத்தம் பிரிட்டிஷார அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி தள்ளுச்சு. இந்த 1892 சட்டத்தை காங்கிரஸோட முதல் வெற்றின்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா முறையா அரசாங்கத்தோட பட்ஜெட் பத்தி விவாதம் பண்றதுக்கும் கேள்விகள் கேட்கறதுக்கும் இந்திய உறுப்பினர்களுக்கு உரிமை கிடைச்சது. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் முடியாது. அதோட மறைமுக தேர்தல் முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஒரு சின்ன வெற்றி மாதிரி தெரியலாம், ஆனா அதிகாரத்தை நோக்கி எடுத்து வச்ச ஒரு முக்கியமான அடி இது. அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான, அதே சமயம் ரொம்ப சர்ச்சையான ஒரு சட்டம், மின்டோ மார்லி சீர்திருத்தங்கள். இது இந்தியர்களோட பங்களிப்பை இன்னும் அதிகப்படுத்துச்சு. ஆனா அதே நேரத்துல இந்தியாவோட ஒற்றுமையில ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அறிமுகப்படுத்துச்சு. அதுதான் இந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம். சிம்பிளா சொல்லணும்னா, முஸ்லிம் வாக்காளர்கள் முஸ்லிம் வேட்பாளருக்கு மட்டும்தான் ஓட்டு போட முடியும். இதுதான் அந்த சிஸ்டம். இந்த ஒரு விஷயம் பிற்காலத்துல இந்திய பிரிவினைக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சதுன்னு பல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இத கொண்டு வந்ததால தான் அப்போதைய வைஸ்ராய் மின்டோ பிரபுவ வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தின் தந்தைன்னு அழைக்கிறாங்க. சரி, இப்போ நாம முதல் உலகப் போருக்கு பிறகான காலகட்டத்துக்குள்ள வர்றோம். இந்த நேரத்துல பிரிட்டிஷார் ஒரு புதுவிதமான ஆட்சி முறைய பரிசோதனை பண்ணி பார்த்தாங்க. அதுக்கு பேருதான் இரட்டையாட்சி. கேட்க நல்லா இருந்தாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கடைசியில தோல்வியில தான் முடிஞ்சுது. இந்த இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தது தான் இந்திய அரசு சட்டம் 1919. இத மாண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தங்கள்னு சொல்லுவாங்க. இதோட நோக்கம் மாகாணங்கள்ல படிப்படியா இந்தியர்களுக்கு பொறுப்புகளை கொடுத்து அவங்கள ஆட்சி செய்ய பழக்கப்படுத்துறது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த இரட்டை ஆட்சி முறை ரொம்பவே தந்திரமா வடிவமைக்கப்பட்டிருந்தது. எப்படின்னா, நிதி, காவல்துறை, சட்டம் ஒழுங்கு மாதிரி முக்கியமான அதிகாரமுள்ள எல்லா துறைகளையும் பிரிட்டிஷ் ஆளுநர் அவரோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டாரு. கல்வி, சுகாதாரம், விவசாயம் மாதிரி அதிகாரம் குறைஞ்ச துறைகளை மட்டும் இந்திய அமைச்சர்கள் கிட்ட கொடுத்தாங்க. அதாவது பொறுப்பு மட்டும் இந்தியர்களுக்கு, ஆனா உண்மையான அதிகாரம் பிரிட்டிஷார் கிட்ட. இதுதான் அந்த சிஸ்டம். எதிர்பார்த்த மாதிரியே இந்த சீர்திருத்தங்கள் இந்திய தலைவர்கள் மத்தியில பெரிய ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்துச்சு. அன்னி பெசன்ட் அம்மையார் சொன்ன இந்த வார்த்தைகள் அப்போ இருந்த கோபத்தையும் அதிருப்தியையும் அப்படியே நமக்கு காட்டுது. இப்போ நம்ம ஏணியோட ஒரு முக்கியமான படிக்கு வந்திருக்கோம். இந்திய அரசு சட்டம் 1935. பிரிட்டிஷார் கொண்டு வந்த சட்டங்கள்லயே இதுதான் ரொம்ப பெரிய, ரொம்ப விரிவான சட்டம். சொல்லப்போனா சுதந்திர இந்தியாவுக்கான அரசியல் சாசனத்தோட வரைபடமாவே இதுதான் இருந்துச்சு.
இந்த சட்டம் முதல் முறையா ஒரு தெளிவான கூட்டாட்சி முறைக்கு அடித்தளம் போடுச்சு. அதிகாரங்களை மத்திய பட்டியல், மாகாண பட்டியல், பொது பட்டியல்னு மூணா பிரிச்சாங்க. இன்னைக்கு நம்ம அரசியல் அமைப்புல பார்க்குற யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்டுக்கெல்லாம் இதுதான் முன்னோடி. இந்த சட்டத்தோட விளைவுகள் ரொம்பவே ஆழமானவை. மாகாணங்கள்ல இருந்த இரட்டை ஆட்சி முறையை ஒழிச்சு முழுமையான சுயாட்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையே கட்டுப்படுத்துற ரிசர்வ் வங்கி, உச்சநீதிமன்றத்தோட முன்னோடியான கூட்டாட்சி நீதிமன்றம், இது எல்லாமே இந்த சட்டத்தோட அடிப்படையில உருவானதுதான். இப்போ கதை ரொம்ப வேகமா நகர ஆரம்பிக்குது. நம்ம கடைசி தசாப்தத்துக்குள்ள நுழையிறோம். இரண்டாம் உலகப் போர், தீவிரமான பேச்சுவார்த்தைகள்னு எல்லாமே சேர்ந்து சுதந்திரத்தை நோக்கி நம்ம பயணத்தை வேகப்படுத்துது. கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த கடைசி கட்டத்துல சம்பவங்கள்லாம் அடுத்தடுத்து வேகமா நடந்துச்சு. ஆகஸ்ட் நன்கொடை, கிரிப்ஸ் தூதுக்குழு, கேபினட் தூதுக்குழுன்னு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள். ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியடையும் போது சுதந்திரத்துக்கான தாகம் இன்னும் அதிகமாச்சு. கடைசியா மவுண்ட் பேட்டன் திட்டம், அது சுதந்திர தேதியையும் இந்திய பிரிவினையையும் ஒரு சேர அறிவிச்சது. சுதந்திரத்துக்கு முன்னாடி 1946ல ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைக்கிறது ஒரு பெரிய அரசியல் சதுரங்க ஆட்டம் மாதிரி நடந்துச்சு. முதல்ல காங்கிரஸ் அரசாங்கத்தை அமைச்சாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு முஸ்லீம் லீக் அதுல சேர முடிவு பண்ணதும் ஏற்கனவே இருந்த உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய வேண்டியிருந்தது. அது ரொம்ப சிக்கலான, பதட்டமான ஒரு காலகட்டம். இதோ நம்ம 86 வருஷ பயணத்தோட உச்சகட்டம். இந்திய சுதந்திர சட்டம் 1947. இந்த ஒரு சட்டம் பல நூற்றாண்டுகால பிரிட்டிஷ் ஆட்சியை அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. இந்தியா, பாகிஸ்தான் 2 சுதந்திர நாடுகள் உருவாக வழிவகுத்தது. சரி, இப்போ பயணம் முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி மிச்சம் இருக்கு. இந்த 86 வருஷ சட்ட பயணம் நமக்கு எதை கொடுத்துட்டு போச்சு? அது ஒரு வலுவான அடித்தளமா, இல்ல நிரந்தரமான ஒரு பிளவா? வாங்க இத பத்தி யோசிப்போம். பாத்தீங்கன்னா, இந்த சட்டங்களோட தாக்கம் ஒரு நாணயத்தோட 2 பக்கங்கள் மாதிரி. ஒரு பக்கம் இன்னைக்கு நாம பின்பற்ற பாராளுமன்ற ஜனநாயகம், கூட்டாட்சி முறை, ஆர்பிஐ மாதிரியான வலிமையான நிறுவனங்கள், இது எல்லாத்துக்கும் அடித்தளம் போட்டது இந்த சட்டங்கள் தான். ஆனா இன்னொரு பக்கம் 1909ல ஆரம்பிச்ச அந்த வகுப்புவாத பிரதிநிதித்துவம் கடைசியில நாட்டை 2ஆ பிரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிளவை உண்டாக்கிடுச்சு. அப்போ இந்த நீண்ட சட்டப்பயணம் கடைசியில நம்ம நாட்டுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை கொடுத்துச்சா, இல்ல இன்னைக்கும் ஆறாத காயங்களோட சில பிளவுகளை உண்டாக்கிடுச்சா? இது ஒரு எளிமையான கேள்வி இல்ல. இதற்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.